கிராமத்து முறையில் புது பானையில் பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பானை புது பானை வாங்கி மஞ்சள் தடவி பொட்டு வச்சாச்சு. இப்போ கல் வச்சு அடுப்பு கூட்டி விறகு வச்சாச்சு. இப்போ ஒரு கிலோ அரிசி, சக்கரை பொங்கலுக்கு 1 கிலோ, வெண்பொங்கலுக்கு 1 கிலோ, பாசி பயிறு வறுத்து உடச்சி 1/4 கிலோ. இப்போ அரிசி கழுவுன தண்ணியை வெண்பொங்கலுக்கு ஊற்றி நல்லா பொங்கி வந்துடுச்சு. தண்ணியை எடுத்துடலாம். எடுத்துட்டு அரிசியை சேர்த்துக்கலாம். சக்கரை பொங்கலுக்கு ஃபஸ்ட்டு பால் 1 லிட்ரு சேர்த்து பொங்க வச்சு எடுத்து ஊற்றிக்கிட்டு, அடுத்து தண்ணி சேர்த்து பாசி பயிறு வறுத்து உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கழுவிட்டு அதையும் சேர்த்து வேகட்டுன்னு பச்சரிசி 1 கிலோ அதையும் கழுவிட்டு சேர்த்து வேக வச்சுட்டு, இப்போ 1 கிலோ வெல்லம் உடச்சி சேர்த்தியாச்சு. தேங்காய் 1 மூடி துருவி சேர்த்திக்கிட்டோம். இப்போது ஏலக்காய் பவுட்ரு 1 ஸ்பூன் சேர்த்தியாச்சு. முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து சேர்த்துனா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு